36வது காரிகை. ஸ்வப்னே சாவஸ்து காயக ப்ருதகன்யஸ்ய தர்ஷனாத் யதா காயஸ்ததா சர்வம் சித்தத்ருஷ்யமவஸ்துகம். பந்தத்தையும் மோக்ஷத்தையும் மித்யா என்று நிலைநாட்டியதற்கு பிறகு 33வது காரிகையிலிருந்து 36வது காரிகை வரை கனவை உதாரணமாக எடுத்துக்கொண்டு சொப்பன திருஷ்டாந்தத்தின் மூலமாக சைத்தன்யத்தை தவிர விஷயங்கள் இல்லை என்று நிலைநாட்டப்பட்டது. வேதாந்தத்தில் சொப்பன திருஷ்டாந்தம் பல கருத்தை நிலைநாட்ட பயன்படுத்தப்படும். அதிகமாக ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா என்று நிலைநாட்ட சொப்பன திருஷ்டாந்தம் பயன்படுத்தப்படும். இவ்விதம் மித்யாத்துவத்தை நிலைநாட்ட சொப்பன திருஷ்டாந்தம். பிறகு வேறொரு உபனிஷத்தில் ஆத்மா ஸ்வயம் ஜோதி என்று நிலைநாட்ட சொப்பன திருஷ்டாந்தம் பயன்படுத்தப்படும். ஜாக்ரத் அவஸ்தையில் பலவிதமான ஒளி இருக்கின்றது. ஆனால் சொப்பனத்தில் எல்லா ஒளிகளும் இல்லை, இந்திரியங்களும் இல்லை. இருப்பினும் வெளிச்சத்தையும் பொருள்களையும் பார்க்கின்றோம். அந்த ஒளி ஆத்மாவினுடைய ஒளி என்று சொப்பன திருஷ்டாந்தத்தின் மூலமாக ஆத்மாவினுடைய ஸ்வயம் ஜோதித்துவம் விளக்கப்படும். இப்படி சொப்பனத்தை கொண்டு பல கருத்துக்களை நிலைநாட்டுவோம். இந்த இடத்தில் என்ன நிலைநாட்டப்பட்டது என்றால், க்ஷணிக விஞ்ஞானவாதி கூறினான், சித்த திருஷ்யம் சித்தத்திற்கு வேறாக இல்லை என்று. அவன் சித்தம் என்று சொல்லும் பொழுது சைத்தன்யத்தை கூறினான். அந்த சைத்தன்யம் க்ஷணிகம் என்று அவன் கூறினான். நாம் என்ன சொல்கின்றோம்? நித்திய ரூபமான சித்தம், அதாவது சைத்தன்யம், அதற்கு வேறாக எந்த பொருளும் கிடையாது. நம்முடைய அனுபவத்தில் என்ன தெரிகின்றது? சைத்தன்யம் என்று ஒன்றும், அதற்கு விஷயமாக இந்த உலகத்தில் பல பொருள்களும் தெரிகின்றது. விஷய விஷயி, அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் என்ற பேதத்தை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சித்தாந்தம் சைத்தன்யம் மட்டும் இருக்கின்றது. சைத்தன்யத்தினுடைய விஷயம் சைத்தன்யத்தில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்தை நிலைநாட்ட சொப்பனம் இங்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. கனவை தவிர வேறு உதாரணம் நமக்கு கிடையவே கிடையாது. எப்படி என்றால், கனவில் தைஜசனாக இருப்பவன் விதவிதமான உலகத்தை பார்க்கின்றான். மிருகங்களை பார்க்கின்றான், மலைகளை பார்க்கின்றான். இவைகளெல்லாம் தைஜசனிடமிருந்து வேறுபடாதது. இவைகளெல்லாம் எண்ணங்கள். எண்ணங்களே விருத்திகளே விஷயங்களாக தெரிந்து கொண்டு இருக்கின்றது. கனவில் நான் ஒரு சிங்கத்தை பார்த்தால் அந்த சிங்கம் என்பது சிங்க விருத்தி. விருத்தியை தவிர அங்கு ஒரு பொருள் கிடையாது. இதை எப்பொழுது உணர்கிறோம்? விழித்ததற்கு பிறகு கனவில் என்னென்ன பதார்த்தங்கள் பார்க்கப்பட்டதோ அவைகளெல்லாம் விருத்திக்கு வேறாக இல்லை, எனக்கு வேறாக இல்லை என்று நாம் உணர்ந்தோம். அதை உதாரணமாக கொண்டு இங்கு என்ன சொல்லப்படுகிறது? ஜாக்ரத் அவஸ்தையிலும் எதையெல்லாம் அனுபவிக்கின்றோமோ
அவைகள் நித்திய சைத்தன்யத்திற்கு வேறாக இல்லை. இதுதான் இங்கு செய்யப்பட்டது. ஆனால் கௌடபாதர் சொப்பனம் மித்யா, சொப்பனத்தில் பதார்த்தங்கள் பார்ப்பவனுக்கு வேறாக இல்லை என்பதை மீண்டும் நிலைநாட்டினார். வைதத்திய பிரகரணத்தில் கனவு எப்படி பொய் என்று நிலைநாட்டினாரோ அதே கருத்துக்களை இங்கும் கூறினார். அதை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். கனவில் பார்க்கின்ற பொருள்கள் உள்ளே பார்க்கப்படுவதனால், நமக்குள் சிறிய இடம் இருப்பதனால், கனவில் பார்க்கப்படும் பொருளை நாம் எங்கும் சென்று பார்த்து வர முடியாது, போதிய காலம் இல்லாத காரணத்தினால். பிறகு விழித்ததற்கு பிறகு எங்கு உறங்கினோமோ அங்கே எழுந்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஹேதுக்களினால் என்ன நிலைநாட்டினார்? கனவு என்பது உண்மையில் பொய், எந்த பதார்த்தங்களும் இல்லை, நம்முடைய மனதுதான் கனவில் உள்ள பதார்த்தங்களாக இருந்தன என்று நிலைநாட்டி, பிறகு 36வது காரிகையில் முடிவுரை செய்தார். யதா காயஸ் ததா சர்வம் சித்த திருஷ்யம் அவஸ்துகம். சித்த திருஷ்யம் அவஸ்துகம். சித்த திருஷ்யம் என்றால் ஜாகிரத அவஸ்தையில் சைத்தன்யத்தினால் எவைகளெல்லாம் அனுபவிக்கப்படுகிறதோ அவைகள் அனைத்தும் அவஸ்துகம், வஸ்து அல்ல. பிறகு என்னன்னா, எப்படி சொப்பனத்தில் தைஜசனே அனைத்துமாக இருந்தானோ, சொப்பனத்தை பார்ப்பதும் ஒரு விருத்தி, பார்க்கப்படுவதும் விருத்தியே விஷயமாக தோன்றியது. இப்போ சொப்பனத்தில் என்ன இருந்தது? ஒரு எண்ணம் இனி ஒன்றை பார்க்கின்றது. பார்ப்பதும் விருத்தி எண்ணம், பார்க்கப்படுவதும் விருத்தியே அந்த விஷயமாக தெரிந்திருக்கின்றது. அதே போல்தான் ஜாகிரத அவஸ்தையிலும் பார்க்கின்ற சைத்தன்யத்திற்கு வேறாக எந்த பதார்த்தமும் இல்லை. இக்கருத்து இந்த 36வது காரிகையுடன் முடிவடைகிறது. இனி அடுத்த காரிகையிலிருந்து வேறு கருத்துக்கு ஆசிரியர் வருகின்றார். 37 கிரகணாத் ஜாகரிதவத் தத்தேது ஸ்வப்ன இஷ்யதே. தத்தேதுத்வாத்து தஸ்யைவ சஜ்ஜாகரிதமிஷ்யதே. 37வது காரிகையிலிருந்து 41வது காரிகை வரை, 37லிருந்து 41 வரை சொப்பன ஜாகர சம்பந்தத்தின் மூலமாக, சொப்ன ஜாகிரத் சம்பந்தத்தின் மூலமாக மீண்டும் ஜெகத் மித்யாத்துவம் நிலைநாட்டப்படுகிறது. சொப்பன ஜாகிரத் இரண்டு அனுபவங்களுடைய சம்பந்தத்தை விசாரம் செய்து ஜெகத் மித்யா அல்லது அஜாதி சித்திகி, அஜாதின எதுவும் பிறக்கவில்லை என்று நிலைநாட்டப்படுகிறது. அப்போ இங்கே மீண்டும் நாம் சொப்பனத்திற்குள் செல்கின்றோம். சொப்பன அனுபவத்தையும் ஜாகிரத் அனுபவத்தையும் சேர்ந்து எடுத்துக்கொண்டு இரண்டுக்கும் உள்ள சம்பந்தத்தை விசாரம் செய்து இறுதியில் எதுவும் பிறக்கவில்லை அல்லது ஜெகத் மித்யா, இந்த கருத்தானது இந்த காரிகைகளில் நிலைநாட்டப்படுகிறது. இனி நாம் பூர்வ பட்சத்திற்கு போகலாம். பூர்வ பட்சம் என்னவென்றால், அவன் நம்மை பார்த்து கேட்கின்றான், நீ சத்தியம் மித்யா என்று கூறும் பொழுது காரணம் சத்தியம் காரியம் மித்யா என்று கூறுகிறாய்.
பூர்வபக்ஷி சித்தாந்தியிடம் கேட்கின்றான். பிறகு நாம் கூறுகின்ற உதாரணத்தை சொல்கின்றான். களிமண் காரணம் என்று நீ அறிமுகப்படுத்தி, பானைகளை காரியம் என்று அறிமுகப்படுத்தி, காரியமாக இருப்பதனால் பானை என்பது மித்யா, அது வரும் நாமரூபம், அதற்கு காரணமாக எது இருக்கின்றதோ அந்த களிமண் சத்தியம் என்று கூறுகிறாய் என்று நம்மை பார்த்து கேட்கின்றான். நாம் என்ன சொல்வோம்? சரி, அப்படித்தான் கூறுகின்றோம் என்று பதில் கூறுகின்றோம். பிறகு சரி என்று நம்மை கூற வைத்ததற்கு பிறகு அவன் கேட்கின்றான், சொப்பன பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருப்பது ஜாக்ரத் பிரபஞ்சம். காரணம் என்ன? ஜாக்ரத் பிரபஞ்சத்தில் விழிப்பு நிலையில் எதை அனுபவித்தோமோ அதைத்தான் கனவில் நாம் அனுபவிக்கின்றோம். ஆகவே சொப்பனம் காரியம், ஜாக்ரத் காரணம். ஜாக்ரத் பிரபஞ்சம் காரணம், சொப்பன பிரபஞ்சம் காரியம். ஜாகிரத்துக்கும் சொப்பனத்துக்குள்ள சம்பந்தத்தை பார்க்கும் பொழுது பானைக்கும் களிமண்ணுக்கும் உள்ள சம்பந்தத்தை போல காரிய காரண சம்பந்தம். ஆகவே நம்மை பார்த்து சொல்கின்றான், சித்தாந்தியான உன்னுடைய கருத்துப்படி காரியமான சொப்பனம் மித்யாவாக இருக்கட்டும், அதற்கு காரணமான ஜாக்ரத் சத்தியம். இப்போ ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம், காரணத்துவாத் சொப்ன பிரபஞ்சஸ்ய மிருத்வது. ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம். காரணம் என்ன? அது காரணமாக இருப்பதனால். அதற்கு என்ன காரணம்? நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றாய்? காரணம் சத்தியம், காரியம் மித்யா என்று சொல்கின்றாயே. இதுதான் பூர்வபக்ஷம். இனி இதற்கு நாம் பதில் பார்க்க வேண்டும். இந்த கேள்விக்கு பதில் இந்த வருகின்ற காரிகைகளில் இருக்கின்றது. இப்பொழுது கேள்வி நமக்கு புரிந்ததல்லவா? நம்முடைய சித்தாந்தம் காரணம் சத்தியம், காரியம் மித்தியா. கனவுக்கு காரணமாக விழிப்பு நிலை இருப்பதனால் எது காரணமோ அது சத்தியம். ஆகவே ஜாக்ரத் சத்தியம், சொப்பனம் மித்தியா. நான் கனவை சத்தியம்னு சொல்லி கொண்டிருக்கவில்லை, அது பொய்தான், பொய்யாகவே இருக்கட்டும். ஆனால் விழிப்பு நிலையில் இருக்கின்ற பதார்த்தமும் இந்த உலகமும் சத்தியம். காரணம் இது காரணமாக இருப்பதனால். இது கேள்வி, இது சந்தேகம். இனி நாம் பதிலுக்கு வருகின்றோம். நம்முடைய பதில் என்னவென்றால், முதலில் இந்த 37வது காரிகையில் ஜாக்ரத் பிரபஞ்சம் சொப்பனத்திற்கு காரணம் என்று ஏற்றுக்கொண்டு பதில் சொல்ல போகிறோம். பூர்வபக்ஷி சொன்ன ஒரு கருத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். என்ன கருத்து? ஜாக்ரத் பிரபஞ்சமானது சொப்பன பிரபஞ்சத்திற்கு காரணம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதை ஏற்றுக்கொண்டு பிறகு நாங்கள் பதில் கூறுகின்றோம். அது முதல் படி. முதல் படி என்ன? அல்லது முதல் அப்ரோச், முதல் விதமாக நாம் அணுகுவது எப்படி என்றால், ஜாக்ரத் பிரபஞ்சம் காரணம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிறகு என்ன பதில்? அது காரணமாக இருந்த போதிலும் மித்யா. காரணம் என்று ஏற்றுக்கொண்டு, ஜாக்ரத் பிரபஞ்சம் காரணம் என்று ஏற்றுக்கொண்டு, சொப்பனத்தை காரியம் என்று ஏற்றுக்கொண்டு பிறகு நாம் நிலைநாட்டப் போகிறோம். இருந்த போதிலும் ஜாகத் மித்யாதான். இந்த கருத்து 37வது காரிகையின் சாரம். இதனுடைய சாரம் என்ன? ஜாக்ரத் பிரபஞ்சம் காரணம், இருந்த போதிலும் மித்யா. பிறகு அடுத்த காரிகையில் என்ன செய்ய போகின்றோம்? ஜாக்ரத் பிரபஞ்சம் காரணமே அல்ல, சொப்பன பிரபஞ்சத்திற்கு ஜாக்ரத் பிரபஞ்சம் காரணமே அல்ல என்று கூறி, ஜாக்ரத் பிரபஞ்சம் காரணமே அல்ல என்று கூறிவிட்டால் நீ ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம் என்று கூறுவதற்கு என்ன காரணம்? அது காரணமாக இருப்பதனால் என்று சொல்லிக் கொண்டிருந்தாய். நான் காரணம் அல்ல என்று நிலைநாட்டி விட்டேன். ஆகவே நீ சத்தியம் என்று சொல்ல முடியாது. ஆகவே நம்முடைய இரண்டு அணுகுமுறை என்னவென்றால்,
முதல் அணுகுமுறை ஜாக்ரத் பிரபஞ்சம் சொப்பனத்துக்கு காரணம் என்பது. இரண்டாவது அணுகுமுறை ஜாக்ரத் பிரபஞ்சம் சொப்பனத்துக்கு காரணம் அல்ல. அந்த இரண்டாவது அணுகுமுறை கொஞ்சம் கடினமாக இருக்கும், அது அடுத்த காரிகையில் பார்ப்போம். இப்பொழுது முதல் அணுகுமுறையிலேயே நிற்போம். என்ன? ஜாக்ரத் பிரபஞ்சம் சொப்பனத்துக்கு காரணம். அப்படி காரணமாக இருந்த போதிலும் ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா. இப்படி நாம் நிலைநாட்டப் போகிறோம் என்றால், பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கும். பதிலை பார்த்து தான் மிகவும் சுலபமாகிவிடும். 3 பதார்த்தங்களை இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றோம். ஒன்று பருத்தி, காட்டன். இரண்டாவது நூல். மூன்றாவது துணி. காட்டன், பருத்தி, நூல், துணி என்று 3 பொருள்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இப்பொழுது துணியினுடைய சாரம் என்ன, காரணம் என்ன என்று ஒருவன் கேட்கும் பொழுது, துணி காரியம், கிளாத்துங்கிறது காரியம், நூல் என்பது காரணம். ஆகவே நாம் என்ன சொல்கிறோம்? நூல் சத்தியம் காரணமாக இருப்பதனால் துணியானது மித்யா. துணிங்கிறது ஒரு பதார்த்தம் இல்லை. அதை நம்ம நூலையெல்லாம் எடுத்துட்டோம்னா துணிங்கிறது போயிடும், நூல் மட்டும் எஞ்சி இருக்கு. இப்பொழுது நூல் என்பது சத்தியம் காரணம். யாருக்கு என்றால், துணிக்குத்தான் நூலானது சத்தியமாக காரணமாக இருக்கிறது. அதே நூலானது பருத்தியினுடைய அடிப்படையில் பார்த்தால், காட்டனுடைய அடிப்படையில் பார்த்தால் அது காரியம், அது மித்யா. ஆகவே பருத்தி சத்தியமாகி விடுகின்றது. இப்போ இதில் நூலினுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்றால், நூலினுடைய நிலை துணியினுடைய அடிப்படையில் சத்தியம், ஆனால் பருத்தியினுடைய அடிப்படையில் மித்யா. ஆகவே காரணமாக இருந்தால் அது சத்தியம் என்றால், அது மூல காரணமாக இருந்துவிட்டால் அது எப்பொழுதும் சத்தியம். அது இடைப்பட்ட காரணமாக இருந்தால் அதிலிருந்து வந்த காரியத்திற்கு இது சத்தியம். அந்த காரணமே வேறு ஒரு காரியமாக இருந்தால் அதனுடைய காரணத்தின் அடிப்படையில் மித்யா. இதே கருத்தை நாம் கூறி என்ன சொல்கின்றோம்? சொப்ன பிரபஞ்சம் காரியம் மித்யா, அதற்கு காரணம் ஜாக்ரத் பிரபஞ்சம். இங்கு கௌடபாதர் சொல்றார், இந்த ஜாக்ரத் பிரபஞ்சம் நான் சத்தியம் என்று ஏற்றுக்கொள்கின்றேன். எதற்கு சத்தியம்? சொப்பனத்திற்கு சத்தியம். ஆனால் எல்லா காலத்திலும் அனைவருக்கும் சத்தியமல்ல. பிறகு சைத்தன்யத்தினுடைய அடிப்படையில் அல்லது பிரம்மத்தினுடைய அடிப்படையில் பார்த்தால் ஜாக்ரத் பிரபஞ்சம் என்பது பிரம்மத்தினுடைய காரியம். தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதகன்னு சொல்லி இந்த ஜாக்ரத் பிரபஞ்சமே படைக்கப்பட்டது ஆத்மாவிடமிருந்து, பிரம்மத்திடமிருந்து. இப்போ ஜாக்ரத் பிரபஞ்சம் இடையில நிற்கு. அது சொப்பனத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால சொப்பனத்துக்கு ஜாக்ரத் சத்தியம். பிறகு பிரம்மத்திடமிருந்து இந்த பஞ்சபூதங்கள் தோன்றின என்று சொல்லும் பொழுது இந்த பஞ்சபூதங்களான ஜாக்ரத் பிரபஞ்சம் காரியம். காரணம் என்ன? பிரம்ம. அப்போ எது சத்தியம்? பிரம்ம சத்தியம். இனி அடுத்த கேள்வி என்ன வரலாம்? இந்த பிரம்மந்தான் எதனிடமிருந்து தோன்றியதுன்னு சொன்னால் அஜம் என்று சொல்கின்றோம். பிரம்மன் தோன்றவில்லை, ஸ்வயம்பு. ஆகவே பூர்வ பக்ஷியினுடைய கேள்வி என்னவாக இருந்தது? காரணம் சத்தியம். நம்ம அந்த கருத்தை காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. காரணம் சத்தியம், அதை நம்ம மாற்றிக்கொள்ளவே இல்லை. பிறகு இங்கு என்ன நாம் கூறினோம் என்றால், காரணம் சத்தியம், அந்த காரணம் தன்னுடைய காரியத்திற்கு சத்தியம்.
அந்த காரணமே வேறொன்றினுடைய காரியமாக இருந்தால் தன்னுடைய காரணத்துக்கு இந்த காரணம் மித்யாவாகும். ஆகவே ஜாக்ரத் பிரபஞ்சம் சொப்பனத்துக்கு காரணமாக இருந்த போதிலும் பிரம்மத்திடமிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியிருந்த காரணத்தினால் இந்த ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா. இதுதான் இந்த 37வது காரிகையினுடைய சாரம். இனி நாம் காரிகைக்கு செல்லலாம். கிரகணாத் ஜாகரிதவத் தத்தேது சொப்பன இஷ்யதே. சொப்பனக தத் ஹேதுஹு இஷ்யதே. முதல் வரியில் கடைசி பகுதி தத்தேதுஹுங்கிறத பிரிச்சோம்னா தத் ஹேதுஹு. தத்துங்கிற சொல் ஜாக்ரத் பிரபஞ்சத்தை குறிக்கிறது. தத்தேதுஹு என்றால் ஜாக்ரத் பிரபஞ்சத்தை காரணமாக கொண்டது. தத்ஹேதுஹு என்றால் ஜாக்ரத் பிரபஞ்சத்தை காரணமாக கொண்டது என்ன? சொப்பனக, சொப்ன பிரபஞ்சம். ஜாக்ரத்தை காரணமாக கொண்டது சொப்பனக, சொப்பன பிரபஞ்சம் என்று இஷ்யதே. இஷ்யதேனா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஜாக்ரத் பிரபஞ்சத்தை காரணமாக கொண்டது சொப்ன பிரபஞ்சம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இஷ்யதேனா அக்செப்டட். இப்போ சொப்னக இஷ்யதே என்றால் ட்ரீம் இஸ் அக்செப்டட். கனவானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எப்படி? ஜாக்ரத் பிரபஞ்சத்தை காரணமாக கொண்டதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? கனவு என்பது ஜாக்ரத் பிரபஞ்சத்தினுடைய காரியம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? அப்போ இதிலிருந்து நம்முடைய முதல் ஸ்டாண்ட் என்ன? முதல் அப்ரோச் காரணம் ஜாக்ரத் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதற்கு காரணம் என்ன? முதல் வரியில் மற்ற சொற்கள் கிரகணாத் ஜாகரிதவத். ஜாகரிதவத் கிரகணாத். ஜாகரிதவத் என்றால் ஜாக்ரத் பிரபஞ்சத்தை போல. ஜாகரிதவது, வதுனா போல. ஜாகரிதவது என்றால் ஜாக்ரத் பிரபஞ்சத்தை போல. கிரகணாத் அனுபவிக்கப்படுவதனால். சொப்பனமானது, சொப்பனமானது ஜாக்ரத் பிரபஞ்சத்தை போலவே அனுபவிக்கப்படுவதனால் சொப்பனம் ஜாக்ரத் பிரபஞ்சத்தை காரணமாக கொண்டுள்ளது என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதையும் நம்ம இரண்டாவது பிரகரணத்தில் பார்த்துருக்கோம். சொப்பனத்தில் என்னென்னலாம் நம்ம பார்க்கிறோமோ அதெல்லாம் ஜாக்ரத்தில் பார்த்ததாகத்தான் இருக்கும். இல்லையே கொம்புள்ள மனுஷனை பார்த்தனேன்னு சொன்னால் நம்ம என்ன பதில் சொன்னோம்? கொம்பை மாட்டினுடைய தலையில் பார்த்தோம், மனுஷனுடைய தலையில் பார்த்துருக்கோம். இந்த ரெண்டும் பார்த்தது அங்கே காம்பினேஷன் ஆகிருக்கு, அவ்வளவுதான். இங்கே என்னென்னலாம் பார்த்தோமோ அதுதான் சொப்பனத்தில் பார்க்கப்படும். அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. ஜாகரிதவத், ஜாக்ரத் பிரபஞ்சத்தை போல. கிரகணாத், கிரகணம்னா பிரதீதி, அனுபவிக்கப்படுகின்ற காரணத்தினால். தத்ஹேதுஹு சொப்னக இஷ்யதே, ஜாக்ரத் பிரபஞ்சத்தை காரணமாக கொண்டதாக சொப்பனம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ கௌடபாதர் அக்செப்ட் பண்ணிட்டார். பூர்வபக்ஷி என்ன சொன்னா? ஜாக்ரத் பிரபஞ்சம் காரணம், சொப்பனம் காரியம் என்று நீ சொன்னாய், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பூர்வபக்ஷியினுடைய ஒரு பகுதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்ன பகுதி? ஜாக்ரத் பிரபஞ்சம் காரணம், சொப்பனம் காரியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவனுடைய இரண்டாவது ஸ்டாண்ட் என்ன? இரண்டாவது பகுதி என்ன? ஆகவே ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம்னு சொன்னார். அந்த கருத்து இரண்டாவது வரியில் நீக்கப்படுகிறது. இரண்டாவது வரியில் எப்படி நீக்கிறார்? நம்ம ஏற்கனவே பார்த்த கருத்து தான். அதாவது ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம் என்பதும் உண்மை. எதற்கு சத்தியம்? சொப்பனத்திற்கு அது சத்தியமே தவிர எல்லோருக்கும் சத்தியம் அல்ல. அது அதனுடைய அளவில் என்றும் சத்தியம் அல்ல.
சொப்பனத்துக்கு சத்தியமாக இருக்கின்றது என்றால் என்ன பொருள்? சொப்பனத்துக்கு தான் சத்தியம்னு சொன்னால் அனைவருக்கும் சத்தியம் அல்ல. இப்போ ஆஃபீஸில் கீழே வேலை செய்யவர் சொல்கிறார், நீங்கள் எனக்குத்தான் முதலாளின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் எல்லாருக்கும் முதலாளி கிடையாது, இவருக்குத்தான் முதலாளி. இவருடைய அடிப்படையில் அவர் முதலாளி, மற்றவர்களுடைய அடிப்படையில் அவர் முதலாளி அல்ல. அதே போல் வேறு கோணத்தில் ஜாக்ரத் சத்தியம் அல்ல. அதுதான் இங்கு சொல்கிறார். தத்தேதுத்வாத். தத்தேதுத்வாத் என்றால் கனவுக்கு மட்டும் காரணமாக இருப்பதனால். தத்தேதுத்வாத் என்றால் கனவுக்கு மட்டும் காரணமாக இருப்பதனால். கனவுக்கு மட்டும் காரணமாக இருப்பதனால். ததுங்கிறது கனவை குறிக்கின்றது. தத்ஹேதுனா கனவுக்கு காரணமாக இருப்பதனால். இப்போ எதற்கு காரணமாக இருக்கோ அதற்கு தான் இது சத்தியம். கனவுக்கு மட்டும் காரணமாக இருப்பதனால் தஸ்ய ஏவ, கனவுக்கு மட்டும், தஸ்யன அதற்கு, ஏவன மட்டும், கனவுக்கு மட்டும், சது ஜாகரிதம் இஷ்யதே, ஜாகரிதம் சத் இஷ்யதே, ஜாக்ரத் பிரபஞ்சம் சத் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதற்கு காரணமாக இருப்பதனால் அதற்கு மட்டும் ஜாக்ரத் சத் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? அதற்கு மட்டும் காரணமாக இருப்பதனால்னா சொப்பனத்துக்கு மட்டும் காரணமாக இருப்பதனால், தஸ்ய ஏவ சொப்பனத்திற்கு மட்டும், ஜாகரிதம் ஜாக்ரத் பிரபஞ்சம் சத் இருக்கின்றது, சத்தியம் என்று, சத்துனா இந்த இடத்துல சத்தியம் என்று இஷ்யதே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ இரண்டாவது வரியிலிருந்து கௌடபாதர் என்ன நமக்கு சொல்லியிருக்கார்? ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கார். அதற்கு மட்டும் காரணமாக இருப்பதனால் அதற்கு மட்டும் ஜாக்ரத் சத் என்றால், ஜாக்ரத் பிரபஞ்சம் அனைத்துக்கும் காரணமாக இல்லை. ஜாக்ரத் பிரபஞ்சம் சொப்பனத்துக்கு மட்டும் காரணமாக இருக்கிறது. அதனால் சொப்பனத்துக்கு தான் அது சத்தியம். பிறகு வேறொரு கோணத்தில் பார்த்தோம்னா பிரம்மத்தினிடமிருந்து ஜாக்ரத் பிரபஞ்சம் தோன்றியது. அது எங்கு தோன்றியதுன்னா உபனிஷத்தினுடைய சிருஷ்டி வாக்கியத்துக்கு செல்ல வேண்டும். எல்லா சிருஷ்டி வாக்கியங்களும் சொப்பனத்தினுடைய சிருஷ்டியை சொல்லவில்லை, ஜாக்ரத்தினுடைய சிருஷ்டி சொல்லப்பட்டுள்ளது. அதற்கு மூல காரணம் பிரம்ம என்று சொல்லப்பட்டது. ஆகவே ஜாக்ரத் பிரபஞ்சம் காரியம், பிரம்ம காரணம். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஜாக்ரத் மித்யா. இப்போ ஒருவன் பிரம்ம அகம் என்று புரிந்து கொண்டால், அவனை பிரம்மனாக ஒருவன் தெரிந்து கொண்டால் அவனுக்கு ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியமா மித்யாவா? அவனுக்கு அது மித்யா. ஒருவன் ஜாக்ரத் பதார்த்தத்தில் இருக்கிற சரீரம்தான் நான் நினைச்சான்னு சொன்னான், அதுவே நான் நினைத்தால் அவனுக்கு ஜாக்ரத் சத்தியம், சொப்பனம் மித்யா. பிறகு பிரம்ம என்று நினைக்கின்ற ஜீவனுக்கு ஜாக்ரத் காரியம், ஜாக்ரத் மித்யா. அதுதான் இந்த காரிகையினுடைய மூலம். சது ஜாகரித மிஷ்யதே தஸ்யைவ, சொப்பனத்திற்குத்தான். இப்போ இந்த காரிகையில் கௌடபாதர் என்ன செய்தார்? ஜாக்ரத் பிரபஞ்சம் காரணம் என்று பூர்வபக்ஷி சொன்ன கருத்தை எடுத்துக்கொண்டு, அப்படி காரணமாக இருந்த போதிலும் ஜாக்ரத் பிரபஞ்சம் மித்யா, காரணம் அது பிரம்ம காரியம், பிரம்மனிடத்திலிருந்து தோன்றியது என்று சொன்னார். இனி அடுத்த காரிகையில் என்ன செய்ய போகிறார்? ஜாக்ரத் பிரபஞ்சம் சொப்பனத்துக்கு காரணமே இல்லை, காரணமாக இருந்தாத்தானே அடுத்த கேள்வி எல்லாம்னு சொல்ல போகிறார். இந்த காரிகையிலையாவது பூர்வபக்ஷி சொன்ன முதல் கருத்தை எடுத்துட்டார். இனி பார்க்கின்ற காரிகையில் அதுவும் நீக்கப்படுகின்றது. 38வது காரிகை. உத்பாதஸ்ய பிரசித்தத்வாத் அஜம் சர்வமுதாக்ருதம்
ந ச பூதாத பூதஸ்ய சம்பவோஸ்தி கதஞ்சன. இந்த காரிகையில் ஜாக்ரத் பிரபஞ்சம் காரணம் அல்ல, சொப்பனத்திற்கு காரணம் அல்ல என்று கூறுகின்றார். இப்படி கௌடபாதர் கூறுவதன் மூலம் என்ன நிலைநாட்டப்படுகிறது? பூர்வபக்ஷியானவன் ஜாக்ரத் பிரபஞ்சம் சத்தியம் என்று சொல்வதற்கு ஹேது காரணம் இது காரணமாக இருப்பதினால் என்பதுதான். ஜாக்ரத் பிரபஞ்சம் காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் சத்தியம் என்றான். இங்கு என்ன சொல்கிறோம்? உன்னுடைய ஹேதுவே நீக்கப்படுகிறது. ஜாக்ரத் பிரபஞ்சம் காரணம் என்று நிலைநாட்டினால் தானே அந்த ஹேது சித்தி, இது காரணம்னு உன்னால் நிலைநாட்டினால்தான் அந்த காரணத்தை காரணமாக வைத்துக்கொண்டு நீ சத்தியம் என்று சொல்ல முடியும். நான் கூறுகின்றேன் ஜாக்ரத் பிரபஞ்சம் சொப்பனத்திற்கு காரணமே அல்ல. இது கொஞ்சம் ஹையர் லெவலில் போகிற மாதிரி இருக்கு. எப்படி என்றால், இப்போ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதே அத்தியாயத்தில் 4வது பிரகரணத்தில் 14வது காரிகையிலிருந்து 23வது காரிகை வரை ஒரு விசாரம் செய்தோம். இந்த 4வது பிரகரணத்தில் 14 முதல் 23வது காரிகை வரை ஒரு விசாரம் செய்தோம். அந்த விசாரம் என்னவென்றால், சத்தியமான காரிய காரண சம்பந்தம் எதற்கும் சொல்ல முடியாது. அதுதான் நாம் அங்கே செய்த விசாரம். கிரமம் சொல்லி ஆகணும், இப்படியெல்லாம் ஆரம்பித்து ஒரு பெரிய விசாரம் பண்ணமே. அந்த விசாரத்தினுடைய சாரம் என்ன? எந்த இரண்டு பொருளுக்கும் சத்தியமான காரிய காரண சம்பந்தத்தை நிலைநாட்ட முடியாது. அதுக்கு இப்படியெல்லாம் விசாரம் பண்ணோம். காரிய காரணம் சொல்லணும்னா கிரமத்தை சொல்லணும். இரண்டும் சேர்ந்து வந்ததுன்னா மாட்டுக்கொம்ப போலன்னு சொன்னோம். இல்லை அப்படின்னா அப்பாவிடமிருந்து புத்திரன் வந்தான், புத்திரனிடமிருந்து அப்பா வந்தான்னு தோஷம் வரும். இப்படியெல்லாம் விசாரம் பண்ணி என்ன நிலைநாட்டினோம்? எந்த இரண்டுக்கும் காரிய காரண சம்பந்தம் சத்தியமாக சம்பவிக்காதுன்னு சொன்னோம். அதை இங்கு கௌடபாதர் பயன்படுத்துகிறார். இங்கே என்ன சொல்கிறார்? நான் ஏற்கனவே ஒன்றை நிலைநாட்டி இருக்கின்றேன். அதையெல்லாம் இங்கே இவர் சொல்லலை. நான் நிலைநாட்டி விட்டேன். எங்கு நிலைநாட்டி இருக்கின்றேன்னா 14லிருந்து 23வது காரிகைகளில் நான் நிலைநாட்டி இருக்கின்றேன். என்னத்தை நான் நிலைநாட்டி இருக்கேன்? அஜாதி. அஜாதியை நான் நிலைநாட்டி இருக்கேன். எந்த இரண்டுக்கும் காரிய காரண சம்பந்தம் சத்தியமாக நடைபெறாதுன்னு நிலைநாட்டி இருக்கின்றேன். ஆகவே எதற்குமே உண்மையான உற்பத்திங்கிறதே இல்லைன்னு சொன்னான். இப்போ ஜாதினா தோற்றம் அல்லது ஜென்ம. எதற்குமே ஜாதி இல்லைன்னா எது காரணமாக இருக்க முடியும்? எதுவுமே உண்மையாக தோன்றவில்லை என்றால் பிறகு காரணமும் கிடையாது, காரியமும் இல்லை. இப்படி இருக்கின்ற சமயத்தில் நீ எப்படி ஜாகிரதத்தை காரணம் என்று சொல்லி, ஜாகிரத் காரணம் என்று பிறகு அதற்கு சொப்பனம் காரியம், அதற்கு சொப்பனம் காரியம் என்று சொல்லி நீ ஜாகிரத் சொப்பன சம்பந்தத்தை கூறி ஜாகிரத் சத்தியம் சொப்பனம் மித்யா என்று கூற முடியும்? இதுதான் நம்முடைய பதில். இப்போ நம்முடைய பதில் இங்கு என்னவென்றால், அஜாதிவாதம் ஏற்கனவே நிலைநாட்டப்பட்ட காரணத்தினால் எந்த இரண்டு பொருளுக்கும் காரிய காரண சம்பந்தத்தை கூற முடியாது என்று நிலைநாட்டிய காரணத்தினால் நீ ஜாகிரதத்தை காரணம் என்று சொல்ல முடியாது. அதுதான் நம்முடைய பதில். இப்பொழுது காரிகைக்குள் சென்றால், உட்பாதஸ்ய, உட்பாதக என்றால் ஜென்ம பிறப்பு, உட்பாதஸ்ய என்றால் பிறப்புக்கு, தோற்றத்திற்கு, ஜென்மத்திற்கு, அதாவது ஜென்மமானது, தோற்றமானது.
அப்ரசித்தத்துவாத். அப்ரசித்தத்துவாத் என்றால் நிலைநாட்டப்படாத காரணத்தினால், தோற்றமானது நிலைநாட்டப்படாத காரணத்தினால். தோற்றம்னா பர்த், எந்த ஒன்றினுடைய தோற்றமும் நிலைநாட்டப்படவில்லை, எதனுடைய உற்பத்தியும் நிலைநாட்டப்படவில்லை. உத்பாதகன உற்பத்திகி, பர்த் தோற்றம். இதற்குள்ள என்ன கருத்து மறைஞ்சிருக்கு? எதனுடைய உற்பத்தியுமே நிலைநாட்டவில்லை என்றால் பிறகு எதையாவது ஒன்றை போய் காரணம்னு சொல்ல முடியுமோ? காரணம்னு ஒன்றை நம்ம சொல்லணும் என்றால் அதனிடமிருந்து ஏதாவது உற்பத்தி ஆயிருக்கணும். அதனிடமிருந்து ஏதாவது உற்பத்தி ஆயிருந்தால் தான் அதை காரணம்னு சொல்ல முடியும். இப்போ நான் கூறுகின்றேன் நான் காரணம். அடுத்த கேள்வி என்ன கேட்பீர்கள்? எதற்கு காரணம்? எதற்கு காரணமாக இருந்தீர்கள்? என்ன உற்பத்தியானது? சப்தத்திற்கு காரணமா அல்லது எதற்கு காரணம்னு கேட்க வேண்டும். அப்படி உற்பத்தி ஏதாவது ஒரு தோற்றம் வந்துள்ளது என்பது நிலைநாட்டப்பட்டிருந்தால் அந்த தோற்றத்திற்கு காரணமாக ஒன்றை சொல்ல முடியும். நம்ம அஜாதிவாதத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கோம்? எதுவுமே சத்தியமாக உற்பத்தி ஆயிருக்க முடியாது, உற்பத்திங்கிறதெல்லாம் வெறும் தோற்றம், மித்தியா என்று நிலைநாட்டி விட்டோம். அப்படி இருக்கும் பொழுது நீ ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அந்த பொருள் காரணம்னு சொல்லி அந்த பொருள் காரணமாக இருப்பதனால் சத்தியம்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் எடுத்துட்ட பொருள் ஜாகிரத் பிரபஞ்சம், அதை நீ காரணம்னு எப்படி சொல்ல முடியும்? காரணம் என்ன? நாங்கள் ஏற்கனவே எதனுடைய உற்பத்தியும் நடைபெறாது என்று உற்பத்தியே அப்பிரசித்தமாக இருக்கிறது, நிலைநாட்டப்படாமல் இருக்கின்றது. ஆகவே எதையும் நீ காரணம் என்று சொல்ல முடியாத காரணத்தினால், அங்கேயும் ஒரு காரணம் இருக்கு. நம்ம என்ன காரணம் சொல்றோம்? நீ எதையும் காரணம்னு சொல்ல முடியாது என்ற நிலையினால் என்ன? ஜாகிரத் சத்தியம் அல்ல. ஜாகிரத் காரணமாக இல்லாத காரணத்தினால் சத்தியம் அல்ல. பிறகு ஜாகிரத் சத்தியம் அல்லன்னா என்னதான் உண்மையில் இருக்கு? ஜாகிரத்தும் சத்தியம் அல்ல, சொப்பனமும் சத்தியம் அல்ல, எல்லாமே மித்தியாதான்னா எதுதான் சத்தியமாக இருக்கின்றது? அதை சொல்றார். அஜம் சர்வம் உதாகிருதம். உதாகிருதம் என்றால் சொல்லப்பட்டது, சொல்லப்பட்டிருக்கிறது. உதாகிருதம்னா மென்ஷன்ட், சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சர்வம் அஜம், அனைத்தும் பெறப்பட்ட பிரம்ம தத்துவம் என்று என்னால் விளக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம், அல்லது வேதாந்தத்தில் விளக்கப்பட்டது. உதாகிருதம் மயா அப்படின்னு கௌடபாதர் சொல்லிக்கலாம். எல்லாமே நான் அஜம்னு அஜாதிவாதத்தை நான் நிலைநாட்டிட்டேன்னு எடுத்துக்கலாம், அல்லது வேதாந்தத்தினால் சர்வம் அஜம் என்று நிலைநாட்டப்பட்டு விட்டது. இப்போ சர்வம் அஜம் என்றால் இருக்கிறது பிரம்ம ஒன்றுதான், பிறக்காத பிரம்ம ஒன்றுதான் சத்தியம்னு சொல்லி நிலைநாட்டப்பட்டு விட்டது. அப்படி இருக்கும்போது நீ இடையில ஏதோ ஒரு ஜாகிரத்துன்னு ஒன்று சொல்லி அதை காரணம்னு சொல்லி அதனால் சத்தியம்னு எப்படி சொல்ல முடியும் என்பதுதான் கேள்வி. அஜம் சர்வம் உதாகிருதம். இனி இரண்டாவது வரியில் என்ன சொல்கின்றார்? எல்லாமே அஜம், எதனுடைய உற்பத்தியும் வரவில்லை என்றால் நீ எப்படி சம்பந்தத்தை பேச முடியும்? காரிய காரண சம்பந்தத்தை எப்படி பேச முடியும்? காரணம் என்ன? எல்லாமே அஜம், எதுவுமே தோன்றவில்லை, தோன்றாமல் இருக்கிறது ஒரே பிரம்மன். இப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி பேச முடியும்? இப்போ பூர்வபக்ஷி எப்படி நினைத்து பேசியிருக்கின்றான் என்றால், ஜாகிரத் பிரபஞ்சம் சத்தியம், சத்தியமான ஜாகிரத் பிரபஞ்சத்திலிருந்து அசத்தியமான சொப்பன பிரபஞ்சம் தோன்றியதுன்னு சொல்லி இருக்கின்றான். அதுதான் பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். சத்தியமான
ஜாகிரத்திலிருந்து மித்யா அல்லது அசத்தியமான சொப்பனம் தோன்றியிருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றான். அதை இங்கு கேள்வி கேட்கின்றார். இருக்கின்ற ஒன்றிலிருந்து இல்லாதது எப்படி தோன்ற முடியும்? நீ சத்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஜாகிரத் பிரபஞ்சத்திலிருந்து நீ பொய் அசத் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற சொப்ன பிரபஞ்சம் எப்படி தோன்ற முடியும்? ஒரு சத்திலிருந்து அசத் எப்படி தோன்ற முடியும்? காரணம் என்ன? எப்படியும் எதற்கும் தோற்றமில்லைன்னு நாங்கள் ஏற்கனவே நிலைநாட்டி விட்டோம். அதைத்தான் இரண்டாவது வரியில் சொல்றார். நச பூதாத் அபூதஸ்ய சம்பவக அஸ்தி. பூதாத் என்றால் இருப்பதிலிருந்து. இங்கு பூதம்னா எக்ஸிஸ்டன்ஸ், சத், இருப்பதிலிருந்து. அபூதஸ்ய இல்லாததனுடைய, அபூதஸ்யன இருப்பதிலிருந்து இல்லாததனுடைய, சம்பவக தோற்றமானது, சம்பவகன ஜென்ம தோற்றமானது, கதஞ்சன எந்த விதத்திலும், ந அஸ்தி இல்லை நடக்காது, ந அஸ்தினா அப்படி கிடையாது, எந்த விதத்திலும் கிடையாது. இருப்பதிலிருந்து இல்லாததனுடைய தோற்றம் எந்த விதத்திலும் கிடையாது. இப்படி கௌடபாதர் சொல்லும் பொழுது என்ன நினைச்சிட்டு சொல்றார்? யாருகிட்ட இந்த பதில் சொல்றார்? பூர்வபக்ஷி என்ன சொல்லியிருக்கின்றான்? சத்தியமான ஜாகிரத் பிரபஞ்சத்திலிருந்து அசத்தியமான சொப்பனம் தோன்றியுள்ளது, அதனால் சொப்பனம் பொய், ஜாகிரத் சத்தியம். இங்கே கேட்கிறார், சத்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஜாகிரத்திலிருந்து நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அசத்தியமான சொப்பனம் எப்படி தோன்ற முடியும்? அதனுடைய அர்த்தம் என்ன? இருப்பதிலிருந்து இல்லாதது எப்படி தோன்ற முடியும்? தோன்ற முடியாது. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஏற்கனவே? இருக்கிறதிலிருந்து இல்லாதது தோன்றாது, இருக்கிறதிலிருந்து இருக்கிறதும் தோன்றாதுன்னு சொல்லி சத்காரியவாதம் அசத்காரியவாதம் எல்லாம் நாம் நீக்கி கடைசியில் அஜாதிவாதத்தை நிலைநாட்டியிருக்கோம். ஆரம்பத்தில் நம்ம என்ன செய்திருக்கோம்? சத்காரியவாதத்தை அசத்காரியவாதத்தை எல்லாம் நீக்கி எந்த காரியமும் வர முடியாது, இருக்கிறது ஒரே ஒரு வாதம், அது அஜாதிவாதம்னு சொல்லி இருக்கின்றோம். அப்படி நாங்கள் நிலைநாட்டியதற்கு பிறகு நீ எப்படி பேச முடியும்? இதுதான் சாரம். இப்போ மீண்டும் 38வது காரிகையை பார்த்தால், உத்பாதஸ்ய அப்பிரசித்தத்வாத், தோற்றத்தினுடைய தோற்றமே நிலைநாட்டப்படாத காரணத்தினால், எதனுடைய பிறப்பும் நிலைநாட்டப்படாத காரணத்தினால், அஜம் சர்வம் உதாகிருதம், வேதாந்தத்தில் அல்லது என்னால் அனைத்தும் அஜம் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி இருக்கின்ற சமயத்தில் இருப்பதிலிருந்து இல்லாததனுடைய தோற்றத்தை நீ சொல்ல முடியாது. இப்போ இந்த காரிகையில் கௌடபாதர் என்ன செய்துட்டார்? ஜாகிரத் பிரபஞ்சம் காரணமே அல்ல, ஆகவே ஜாகிரத் பிரபஞ்சம் சத்தியம் அல்ல என்று சொல்லிவிட்டார். இனி அடுத்த காரிகை, असज्जागरिते दृष्ट्वा स्वप्ने पश्यति तन्मयः असत्स्वप्नेऽपि दृष्ट्वा च प्रतिबुद्धो न पश्यति. பூர்வபக்ஷி நம்மிடம் இப்பொழுது கேட்கலாம், 37, 38 இந்த இரண்டு காரிகையும் கேட்டதற்கு பிறகு ஒரு சந்தேகம் நமக்குள்ளேயே வரலாம், அல்லது பூர்வபக்ஷி கேட்கலாம். என்ன சந்தேகம்? ஒரு காரிகையில் ஜாகிரத் பிரபஞ்சத்தை காரணம்னு ஏற்றுக்கொண்டு பதில் கூறுகிறீர்கள். அந்த பதில் மித்யாவோ சத்தியமோ எப்படியோ இருந்துட்டு போகட்டும். இனி ஒரு காரிகையில் ஜாகிரத் பிரபஞ்சம் காரணமே அல்லன்னு சொல்கிறீர்கள்.
அதை காரணம்னு சொல்கிறீர்கள், காரணம்னு சொல்லி பிறகு ஏதையோ நீங்கள் நிலைநாட்டுகிறீர்கள், அதை பற்றி இங்கே பேச்சில்லை. இரண்டாவது காரிகையில் காரணம் அல்லன்னு சொல்லி எதையோ நிலைநாட்டுகிறீர்கள், அது என்னமோ நீங்கள் நிலைநாட்டி கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்கே டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கே, காரணம்னு சொல்லி பிறகு காரணம் அல்லன்னு சொல்கிறீர்கள். உண்மையை சொல்லுங்க, ஜாகிரத் பிரபஞ்சம் காரணமா இல்லையா, ஏதோ ஒன்றை ஒழுங்காக சொல்லுங்கள். இதுதான் பூர்வபக்ஷம். காரணம் என்ன, நம்ம ஜாகிரத் பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்கிறோமா மித்யா சொல்கிறோமாங்கிறதெல்லாம் பூர்வபக்ஷி விட்டுட்டான். அது சத்தியமோ இருந்துட்டு போகட்டும், மித்யாவாக இருந்துட்டு போகட்டும். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள், ஒரு காரிகையில் சத்தியம்னு சொல்லி, அதாவது ஜாகிரத் பிரபஞ்சம் காரணம்னு சொல்லி ஏதோ பதில் சொன்னீர்கள். அந்த பதில் என்னமோ இருந்துட்டு போகட்டும், அது ஜாகிரத் பிரபஞ்சம் மித்தியான்னு இருந்துட்டு போகட்டும், ஆனால் அங்கு நீங்கள் காரணம்னு ஏற்றுக்கொண்டீர்கள். அடுத்த காரிகையில் அதை மறந்துட்டு என்ன சொல்கிறீர்கள், ஜாகிரத் பிரபஞ்சம் காரணமே அல்லன்னு சொல்கிறீர்கள். பிறகு எதை ஒழுங்காக சொல்கிறீர்கள், இதுதான் கேள்வி. இந்த கேள்வி உடனே கௌடபாதருக்கு வந்துடுது. இந்த 2 காரிகை எழுதின உடனே இந்த காரிகையில் பதில் சொல்கிறார். என்ன பதில் என்றால், ஜாகிரத் பிரபஞ்சத்தை காரணம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது, இது கௌடபாதர் சொல்கிறார், ஜாகிரத் பிரபஞ்சத்தை காரணம்னு சொல்லும் பொழுது நாங்கள் அது சத்தியமான காரணம்னு சொல்லலை, மித்யாவான காரணம். ஜாகிரத் பிரபஞ்சம் காரணம் அல்ல என்று நாங்கள் சொல்லும் பொழுது அது மித்யாவாக இருப்பதனால் காரணம் அல்ல. இப்போ நூல் காரணம் என்று நான் சொல்லும் பொழுது என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட், என்னுடைய நோக்கு என்ன என்றால், நான் துணியை மனசில் வச்சுட்டு நூலை என்னன்னு சொல்லியிருக்கேன், காரணம்னு சொல்லியிருக்கேன். பிறகு திடீர்னு எனக்கு பருத்தி ஞாபகம் வந்துடுது, உடனே என்ன சொல்கிறேன், நூல் காரணம் அல்ல. இப்போ பருத்தி என்னுடைய நோக்கில் என்ன சொல்கின்றேன், காரணம் அல்லன்னு சொல்கிறேன். ஆகவே நான் ஒரே நூலை என்னன்னு சொல்கிறேன், காரணம்னு சொல்கிறேன், காரணம் அல்ல என்றும் சொல்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது, நான் காரணம்னு சொல்லும்போது என் மனசை நீ பார்க்கணும், நான் எதனுடைய அடிப்படையில் காரணம்னு பேசிகிட்டு இருக்கேன். பிறகு காரணம் அல்லன்னு சொல்லும்போது என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட், என்னுடைய அடிப்படையை நீ பார்க்கணும். அப்படி நீ பார்த்தால் உனக்கு குழப்பம் வராது. பல சமயங்களில் நம்ம பேச்சு மற்றவங்களுக்கு குழப்பத்தை கொடுக்குது. காரணம் என்ன தெரியுமோ, மனசுக்குள்ள இருக்கிறது தெரியறதில்லை. நம்ம உண்மையாக மனசுக்குள்ளே என்ன நோக்கில் பேசுகிறோம்னு அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்குவோமே, பிறகு எந்த பேச்சு யாருக்கும் கஷ்டத்தையும் குழப்பத்தையும் கொடுக்காது. இப்போ பல சமயங்களில் நம்மளுடைய சொற்கள் மற்றவங்க அதை எடுத்து குழம்புவதற்கு காரணம் என்ன, நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டை அவர்களுக்கு க்ளீனாக சொல்லி இருக்க மாட்டோம். இங்கே கௌடபாதர் அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்டை சொல்கிறார், அந்த அடிப்படையை சொல்கிறார். நான் ஜாகிரதத்தை காரணம்னு சொல்லும் பொழுது ஜாகிரதத்தை மூல காரணம் பிரம்மன்னு நினச்சி சொல்லவில்லை, பொய்யான காரணம், பொய்யான ஜாகிரதத்தை பார்த்து இவன் பொய்யான சொப்பனத்தை பார்க்கிறான். ஆகவே இந்த ஜாகிரத் சொப்பனத்துக்கு காரணம், சொப்பனத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது காரணம் சத்தியம். பிறகு அதே ஜாகிரத் காரணமும் அல்லன்னு நான் அஜாதிவாதத்தை சொல்லும்போது பிரம்மத்தினுடைய அடிப்படையில் கூறி இருக்கின்றேன். இதுதான் நம்முடைய பதில். இனி முதல் வரிக்கு செல்லலாம். அசத் ஜாகரிதே திருஷ்டுவா. ஜாகரிதே ஜாகிரத் அவஸ்தையில், ஜாகரிதே ஜாகிரத் அவஸ்தையில், அசத் திருஷ்டுவா பொய்யான பொருள்களை பார்த்து. ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிறதெல்லாம் பொய் தாங்கிற. இப்போ நாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் பொய் தான்னு சொல்கிற. அசத்துன்னு சொன்னால் ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிற பதார்த்தங்களை அசத்துன்னு சொல்கிறார். ஜாகிரத அவஸ்தையில் என்னென்ன பதார்த்தம் இருக்குன்னா நம்ம உடல் மனசு முதல் கொண்டு எல்லா பதார்த்தங்களும் அசத். திருஷ்டுவா சொப்பனே பஷ்யதி தன்மயக. தன்மயகன்னு சொன்னால்
இந்த ஜாகிரத்தில் இருக்கிற அசத்தை பார்த்து அந்த அசத்தினுடைய சொரூபமாக இருந்து கொண்டு சொப்பனே பஷ்யதி கனவில் பார்க்கின்றான். இப்போ ஜாகிரத் அவஸ்தையில் பொய்யான பதார்த்தங்களை பார்த்து அந்த பொய்யான பதார்த்தங்களினுடைய சம்ஸ்காரத்தினால் கனவு நிலையில் அப்படியே பார்க்கின்றான். தன்மயகன்னு சொன்னால் ஜாகிரத் பிரபஞ்சத்தில் பார்த்த அசத் பதார்த்தமயமாக இருந்து கொண்டு சொப்பனே பஷ்யதி கனவில் பார்க்கின்றான். இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும், இங்கே என்ன சேர்த்திக்கணும், இதனுடைய அடிப்படையில் தான் நான் 37வது காரிகையில் என்ன சொன்னேன், ஜாகிரத் காரணம் என்று சொன்னேன். இப்போ ஜாகிரத் காரணம் எப்படிப்பட்ட ஜாகிரத், பொய்யான ஜாகிரத் காரணம். பொய்யான ஜாகிரத் பிரபஞ்சத்தை பார்த்து இவன் என்ன பண்ணுறான், பொய்யான கனவை பார்க்கின்றான். எல்லாமே பொய்யில தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறார். அசத்னா மித்யா ஜெகத்தை பார்த்து மித்யாவான சொப்பனத்தை பார்க்கின்றான். பிறகு பூர்வபக்ஷி இனி ஒரு கேள்வியை நம்மை பார்த்து கேட்கலாம். அவன் என்ன கேட்கலாம், பொய்யான ஜாகிரத்தை பார்த்து பொய்யான சொப்பனத்தை பார்க்கிறோம்னு நீ சொல்கிறேன். அந்த பொய்யான ஜாகிரத் காரணம், பொய்யான சொப்பனம் காரியம்னு சொல்கின்றாய். பிறகு பூர்வபக்ஷி நினைக்கலாம், ஜாகிரத்தும் பொய் சொப்பனமும் பொய். பொய்யான ஜாகிரத்தை பார்த்து பொய்யான சொப்பனத்தை பார்க்குற, நீ ஏன் பொய்யான சொப்பனத்தை பார்த்துட்டு அதே பொய்யான ஜாகிரத்தை பார்க்கக்கூடாது? ரெண்டும் பொய்ன்னு சொன்னால் பொய்யான கனவை பார்த்துட்டு அதை காரணமாக கொண்டு இனி ஒரு ஜாகிரத்தை நீ ஏன் பார்க்கக்கூடாது என்பது பூர்வபக்ஷியினுடைய கேள்வி. இப்போது ஜாகிரத அவஸ்தையில் பார்க்கறது தான் சொப்பனத்தில் இருக்குது, சொப்பனத்தில் பார்க்கறது ஜாகிரத அவஸ்தையில் வர்றதில்லை. அப்படி ஏன் வரக்கூடாது? வரலாமல்ல, இதுவும் பொய் அதுவும் பொய்னா இதை மட்டும் ஏன் காரணம்னு சொல்கிறாய் என்பது சந்தேகம். சந்தேகம் புரிஞ்சுதோ? சந்தேகம் என்ன என்றால், சில பேர் அப்படியே கண்ணை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. சந்தேகம் புரிஞ்சுதா புரியலையா? சில பேர் கண்ணை பார்த்தோன்னு அதை கண்ணிலேயே ஒரு சிரிப்பு தெரிஞ்சு போகுது புரிஞ்சாச்சுன்னு. சில இடங்களில் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. மீண்டும் சந்தேகத்தை பார்ப்போம். அதாவது ஜாகிரத் பிரபஞ்சம் பொய், அதை பார்த்துட்டு சொப்பனத்தை பார்த்துட்ருக்கோம், கனவை பார்த்துட்ருக்கோம். அந்த கனவுக்கு பொய்யான ஜாகிரத் காரணமாக இருக்கு. ரெண்டுமே பொய்ன்னு சொன்னால் பொய்யான கனவு ஏன் ஜாகிரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடாது? பொய்யான கனவை பார்த்துட்டு ஏன் பொய்யான ஜாகிரத்தை பார்க்கக்கூடாது? ரெண்டு தான் பொய்ன்னு சொல்கிறையே. இதுதான் பதில், இதுதான் சந்தேகம். அதற்கு கௌடபாதர் என்ன பதில் சொல்ல போகிறார், பொய்யான ஜாகிரத்தை பார்த்துட்டு பொய்யான சொப்பனத்தை பார்க்குறோம். இதனால் சொப்பனம் காரியம், ஜாகிரத் காரணம். நீ என்ன கேட்குற, சொப்பனத்தை காரணமாக வச்சுட்டு ஜாகிரத்தை ஏன் காரியமாக வைக்கக்கூடாது? ரெண்டு பொய் தானே. சொப்பனத்தை காரணமாக வச்சுக்கோ, சொப்பனத்தில் நீ என்னென்னலாம் பார்க்குறையோ பொய்யானதை அதையெல்லாம் ஜாகிரத்தில் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னால், இவன் சொப்பனத்தில் மனுஷனோட ஒரு கொம்பை பார்த்துருப்பான், அது பொய் தானே. அதை வச்சுட்டு ஏன் ஜாகிரத்தில் பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கறது இல்லையே என்று கேட்டால், கௌடபாதருடைய சிம்பிள் ஒரு முதல் ஆன்சர் என்னென்னா, அப்படி நமக்கு அனுபவம் இல்லை, அவ்வளவுதான். நம்ம அப்படி அனுபவிக்கலை, அதுக்கு மேலே கேட்காது. அப்படி அனுபவிச்சிருந்தா ஓகே, நம்ம அப்படி அனுபவிக்கிறது இல்லை. இது ரொம்ப எளிமையான பதில். எப்படி அனுபவிக்கிறது இல்லை? சொப்பனத்தை காரணமாகவும் ஜாகிரதத்தை காரியமாகவும் அனுபவிக்கவில்லை. பிறகு எதை அனுபவிக்கிறோம்? ஜாகிரதத்தை காரணமாக சொப்பனத்தை காரியமாக தான் அனுபவிக்கிறோம். மாறி நாம் அனுபவிக்கிறது இல்லை. அதனால் அனுபவிக்காதொன்ன போய் அது ஏன் இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாதுன்னு நீ ஏன் கேட்கணும்? இது ஒரு லாவே இருக்குது, ஒரு நியமமே இருக்குது. ந திருஷ்டேகே அனுபபத்திகி. ஒன்றை நம்ம அனுபவிச்சிட்டோம்னா அப்புறம் அது இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம தலைவலியாக அனுபவிச்சிட்ருக்கோம், டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் இப்போ என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அத்தனையும் பண்ணுறார். பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டு படி உனக்கு தலையில் ஒன்றும் இல்லை அதனால் வலிக்கலைன்னு சொல்கிறார். இதில் எது உண்மை? அவர் பண்ண டெஸ்ட் உண்மையா, நமக்கு வர்ற தலைவலி உண்மையான்னா?
அனுபவிச்சிட்டோம்னா டாக்டர் வந்து அதை அனுபவிக்கிறத அப்படியே எடுத்துட்டு டெஸ்ட் எதுவும் கிடைக்கலைன்னா பிறகு கர்ம வினைன்னு ஏதாவது சொல்லி அனுப்புவாரே தவிர தலைவலி இல்லைன்னு அவர்னால சொல்ல முடியாது. இப்போ அனுபவத்தை நம்ம மாற்ற முடியாது. இது ஒரு பதில். இனி ஒரு பதில் என்னவென்றால், இந்த பதிலை தான் கௌடபாதர் இங்கே சொல்கிறார், அனுபவத்தில் அப்படி இல்லை, அதுதான் பதில். நம்ம இனி ஒரு பதிலையும் பார்க்கலாம். அந்த பதில் என்னவென்றால், இந்த காரணத்தினால தான் ஜாகிரத் பிரபஞ்சத்துக்கு வியாவகாரிக சத்தியமும் சொப்ன பிரபஞ்சத்திற்கு பிராதிபாசிக சத்தியம்னு சொல்லி சத்தியத்தையே நம்ம பிரிச்சிருக்கோம். சொப்பன பிரபஞ்சத்திற்கு கீழான சத்தியம், அதை விட ஜாகிரத் பிரபஞ்சத்துக்கு கொஞ்சம் அதிக ரியாலிட்டி இருக்குன்னு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். எந்த காரணத்தினால? ஜாகிரத் பிரபஞ்சம் சொப்பனத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால சொப்பனத்தை விட ஜாகிரத் அதிக உண்மை, அதை விட அதிக உண்மை அப்சல்யூட் ரியாலிட்டிங்கும் போது பிரம்மன் ஆகின்றது என்று இந்த சத்தா பேதத்தை வேதாந்தத்தில் பேசுறதுக்கு காரணம், ஜாகிரத் பிரபஞ்சம் சொப்பனத்துக்கு என்னைக்குமே காரணமாக இருக்கு. ஆனால் சொப்பனம் ஜாகிரத்துக்கு காரணமாக இல்லை. அதனால் சொப்பனத்துக்கு மிக குறைவான இருப்புத்தன்மை, ஜாகிரத்துக்கு அதிகமான இருப்புத்தன்மை. எதை காட்டிலும்? சொப்பனத்தை காட்டிலும். ஏன்னா அது என்னைக்குமே சொப்பனத்துக்கு காரணமாக இருக்கு. பிறகு பிரம்மன் என்றுமே இருப்பு, அது ஜாகிரத்துக்கும் காரணமாக இருக்கு. பிரம்மத்துக்கு காரணம் இல்லாததுனால அந்த ரியாலிட்டியை தான் அப்சல்யூட் முழுமை என்று பதில் சொல்கின்றோம். இது நம்ம வேதாந்தத்தில் சொல்கிற பதில். ஆனால் கௌடபாதருடைய பதில், சொப்பனத்தை நம்ம பார்த்து அதை காரணமாக வச்சு ஜாகிரத்தில் பார்ப்பதில்லை, அனுபவம் அவ்விதம் இல்லைன்னு சொல்கிறார். இதனுடைய சொல்லினுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.